வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நரகாசுரனை கிருஷ்ண பகவான் வீழ்த்தியதை குறிக்கும் நாளாகவும் தீபாவளி பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகையை அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து வயது வித்தியாசமின்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது இந்த பண்டிகையின் சிறப்பாகும். தீபாவளி பண்டிகை தினமான இன்று பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தீபாவளி இந்தியாவின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும் என்றும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தீபாவளி தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவு பெற்ற வெற்றியையும் கொண்டாடுகிறது என்று துணை குடியரசுத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பண்டிகை காலத்தை கொண்டாடும் வகையில் 140 கோடி இந்தியர்களின் கடின உழைப்பு, படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை போற்றி இந்திய பொருட்களை வாங்குவதன் மூலம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுமாறும் பெருமிதத்தோடு இது உள்நாட்டு பொருள் என கூறுமாறு அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் தமது சமூக ஊடகப் பதிவில் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் சமூக ஊடக பதிவில் மக்கள் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கவும், நாட்டில் உள்ளூர் கைவினைஞர்களை ஆதரிக்கவும் தீபாவளி தின உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி மற்றும் சட் பண்டிகைகளை முன்னிட்டு பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அதிகாரிகளுடன் நேற்று இரவு டெல்லியில் ஆனந்தவிகார் ரயில் நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்து பயணிகளுடன் கலந்துரையாடினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.